புரட்டாசி மாத பிறப்பு மற்றும் புரட்டாசி மாத பௌர்ணமியையொட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்துள்ள ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் புறப்பட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார், வணக்கம். பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்காக அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? முழு விவரங்கள் என்ன? திருவண்ணாமலையில் புரட்டாசி மாத பிறப்பு மற்றும் புரட்டாசி மாத பிறப்பு மற்றும் புரட்டாசி மாத பௌர்ணமியையொட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்துள்ள ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் புறப்பட்டனர். வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது திருவண்ணாமலையில் 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது கிரிவலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரத்யேகமாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி கிரிவல பாதையில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களை நேரலையில் காட்டிக் கொண்டிருக்கிறோம். கிரிவலம் வரக்கூடிய பொதுமக்கள், அதாவது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவசிவா நமச்சிவாய சிவசிவா நம என்ற ஒரு மந்திரத்தை சொல்லியவாறு கிரிவலம் வருகின்றனர். அதிலும் குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமி கிரிவலம் வந்தால் பிணிகள் நீங்கும் என்ற நம்பிக்கையோடு தற்போது கிரிவலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் பார்த்தோம் என்றால் இன்று புரட்டாசி மாத பிறப்பு மற்றும் புரட்டாசி பௌர்ணமியானது இரண்டும் ஒன்று கூடி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பௌர்ணமியில் கிரிவலம் வருவது மிக விசேஷமானதாக கருதப்படுகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்களையும் வணங்கி அருணாச்சலேஸ்வரரையும் வணங்குவதன் மூலம் தங்களுடைய பிணிகள் நீங்குவதாகவே கருதுகின்றனர். ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வரா நாமம் வாழ்க என்ற ஒரு மந்திரத்தை உச்சரித்தவாறே அந்த கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களை நம்மால் காண முடிகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் 14 கிலோமீட்டர் கிரிவல பாதை முழுவதுமாகவே பக்தர்கள் கூட்டம் நிறைந்து காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி பிரத்யேகமாக காட்டிக் கொண்டிருக்கிறது. அகிலா, களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.